Taste the Daily. முடித்திருத்தும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை அளிக்கும் தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் விலைப்பட்டியலை சமநிலைப்படுத்திட வலியுறுத்தி தமிழ்நாடு முடித்திருத்தும் அழகு கலை மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர்கள் நலசங்கம் சென்னையில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். சேப்பாக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் நலிவடைந்து வரும் தங்கள் தொழிலை காப்பாற்ற விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை ஒரு சரியான முறையில் கொண்டு வந்து நெறிப்படுத்தி அவர்களுக்கு நீங்களாகவே அரசாங்கமே ஒரு சரியான ஒரு தீர்வை கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் ரேட்டை அரசாங்கமே நிர்ணயிக்க வேண்டும். அல்லது எங்களுடைய மக்களுக்கு உண்மையிலேயே அரசாங்கமே பலவிதமான வங்கியிலே லோன்களை தந்து எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மாற்றி தீர வேண்டும். ஆயுத பூஜையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் பொறி தயாரிக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. கடந்த ஆண்டு மழையின் காரணமாக பொறி விற்பனை குறைவாக இருந்த நிலையில் நடப்பாண்டு விற்பனை சூடுபிடித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு பொறி தயாரிப்பதற்கான அரிசி 1 கிலோவிற்கு 4 ரூபாய் உயர்ந்துள்ளதால் ஒரு மூட்டை பொறி 100 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனை செய்யப்படுகிறது. ஆயுத பூஜையை முன்னிட்டு விழுப்புரம் பூந்தோட்டம் பகுதியில் உள்ள மலர் சந்தையில் பூக்களை வாங்க பொதுமக்கள் குவிந்தனர். பூக்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் 1 கிலோ மல்லிகை பூ 800 ரூபாய்க்கும், அரளிப்பூ ஜாதி மல்லி 500 ரூபாய்க்கும், சாமந்தி பன்னீர் ரோஸ் 300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். பூக்களின் விலை உயர்ந்துள்ள போதிலும் பலர் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. விலை போல இந்த விலை வித்துச்சுன்னா நாங்கள் எப்படி இது பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. போன வருஷம் வித்த விலைக்கு இந்த வருஷம் ரொம்ப டவுன். மக்கள் ஏதோ அவங்க தேவைக்கு தேவைன்றதால வாங்குறாங்க. இன்னொன்று பிளாஸ்டிக் பூ வந்து இறங்கிடுச்சு. அதால் ஒரிஜினல் பூன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. பிளாஸ்டிக் பூனா ரொம்ப நாளைக்கு இருக்குன்றதால அதை பற்றி அவங்க இது பண்ணலை. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் நவராத்திரி விழாவில் பக்தர்களுக்கு பேனா, பென்சில் உள்ளிட்டவை பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன. 9ஆம் நாளை முன்னிட்டு சரஸ்வதி அலங்காரத்தில் அம்மன் காட்சியளிக்க பக்தர்கள் கொண்டு வந்த பேனா, பென்சில் உள்ளிட்ட பொருட்கள் பூஜை செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதி காப்பு காட்டில் நாட்டு வெடிகுண்டுகளை புதைத்து வைத்திருந்த நபர் பிடிபட்டார். சந்தோஷ்குமார் என்ற நபர் வன விலங்குகளை வேட்டையாடுவதற்காக வெடிகுண்டுகளை தோண்டி புதைத்துக் கொண்டிருந்த போது பிடிபட்டதோடு அவரிடமிருந்து 15 வெடிகுண்டுகள் பறிமுதலும் செய்யப்பட்டது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தேவன்குடி மற்றும் தரசூர் உள்ளிட்ட கிராமங்களில் போர்வெல் பாசனத்திற்காக பயன்படும் 4 மின் மோட்டார்களில் இருந்து மின் ஒயர்கள் மற்றும் காப்பர் கம்பிகளை சிலர் திருடி சென்றுள்ளனர். சுமார் 80,000 மதிப்புள்ள ஒயர்கள் திருடப்பட்டதால் பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையம் கிராமம் அம்பேத்கர் தெருவில் வடிகால் வாய்க்காலை ஊராட்சி நிர்வாகம் தூர்வாராத நிலையில் தங்களுக்குள் பணம் வசூலித்து பொதுமக்கள் ஜேசிபி எந்திரம் மூலம் தூர்வாரிய போது வேண்டுமென்றே சிலர் தகராறு செய்து தடுத்து நிறுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 கிலோமீட்டர் வாய்க்கால் 500 மீட்டர் கூட இல்லாமல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நிலையில் புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்காததால் வேதனை அடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். மேற்கால வாய்க்கால அவங்க கொல்லையை நறுக்கிட்டாங்க. அந்த புறம்போக்கு வாய்க்கால் பெரிய வாய்க்கால், அந்த வாய்க்கால புதேரி வாய்க்கால் தான் தண்ணி ஒழுங்காக போவோம். 2வது தெருவுக்கு மேற்கால ஒரு வாய்க்கால் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணல, அதையும் கொல்லியாக்கிக்கிட்டாங்க. 3வது இந்த வாய்க்காலும் கொல்லியாக்கிக்கிட்டாங்க. இங்கேயும் தண்ணி கிளியராக போகல. ஊரில் பூந்தடிச்சு வீட்டுலாம் முன்னாடி இருந்துச்சு, ஜனங்கள் எல்லாம் வெளியில் தான் கிடக்கு கராம்புறான்னு கற்றுக்கிட்டு. நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி பெரிய குளத்தில் அனுமதிக்கப்பட்ட நேரம் கடந்த பின்பும் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய திமுக நகர பஞ்சாயத்து தலைவர் மகன் பிடிபட்டார். பஞ்சாயத்து தலைவர் இசக்கித்தாய் தனது அதிகார பலத்தால் மணல் அள்ள அவரது மகன் சுரேஷுக்கு வருவாய் துறையினரிடம் அனுமதி பெற்றதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் திமுகவினர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதுடன் கனிம வள கொள்ளையில் ஈடுபடுவதும் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.